எவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதனாக இருந்தாலும் சில நேரம் மன சோர்வு வரும். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் மன சோர்வடைந்து ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கேளுங்க. 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கும்போது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்தவர், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு தேவ மனிதன். ஆனா அந்த சேம் எலியா ஒரு நாள் தன் வாழ்க்கையில பயந்தார், ஓடி போனா, தனியா உட்கார்ந்து. அவன் சொன்னது என்ன தெரியுமா? போதும், நான் வாழ்ந்தது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அநேக நேரத்துல நாமும் கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். சோர்வடையும் போது, நம்பிக்கை இழக்கும் போது, போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, கடவுளுடைய ஜனங்கள் கூட அவங்க வாழ்க்கையில ஒரு வீக்னஸ ஃபீல் பண்ணலாம். இந்த மனசோர்வு என்பது யாரையும் விட்டு வைக்காது. இந்த மனசோர்வு வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு தோல்வி அடைந்ததை போல மாறிவிடுகிறது. எலியாவுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் மாறிச்சு. ஆனா அதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவன் எலியாவை விட்டு விடல. இல்ல, அவனுடைய சோர்வு நீங்கும்படி அவனுக்கு நல்ல ரெஸ்ட கொடுத்து, நல்ல ஃபுட்டை கொடுத்து, பிற்பாடுதான் மெதுவா பேசினார். எப்பா, இதுலயே படுத்திருக்காத, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது அப்படின்னு அவனை பலப்படுத்தினார். தேவன் அவரை கண்டம் பண்ணல, அவனை ரெஸ்டோர் பண்ணார். அதே மாதிரி இப்ப மென்டலியா டயர்டா இருக்கலாம், பிசிக்கலா முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு விடலான்னு தோணும். ஆனா அது உங்க முடிவு இல்லைங்க. தேவன் இன்னும் உங்களோடு தான் இருக்கிறார். அவரால உன்னை மீண்டும் எழுப்ப முடியும். இந்த வார்த்தையை நீங்க நம்பினா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஆமேன்னு டைப் பண்ணுங்க. கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.